என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் என்ற பாடத்திலே an introduction to mutation, திடீர் மாற்றம் குறித்த ஒரு சிறு அறிமுகமும், அது தொடர்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காலோ அதை விளக்கலாம் என்று இருக்கிறேன். ஆர் யூ ரெடி? நம்ம எடுத்துட்ட டாபிக் என்னன்னா மியூட்டேஷன், திடீர் மாற்றம். சடன் ஸ்பான்டேனியஸ் டீவியேஷன் ஃப்ரம் த வைல்டு டைப் இஸ் செட் டு பி மியூட்டேஷன். ஒரு உயிரினத்திலே திடீரென ஏற்படக்கூடிய மாற்றம், சடன் ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடிய ஒரு திடீர் மாற்றம். வைல்டு டைப்னா பழைய வகைகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், அல்லது காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வச்சுக்கலாம், அல்லது வைல்டு பழமையான தாவரங்கள் வச்சுக்கலாம். அதில் வரக்கூடிய ஒரு மாற்றம் சடனாக இருக்கணும், ஸ்பான்டேனியஸாக இருக்கக்கூடியதை தான் சொல்லுவான். The term mutation coined by the scientist Hugo de Virus, திடீர் மாற்றம் என்ற சொல்லை புனைந்தவர் யாருன்னா ஹியூகோ டி விரஸ். And he first reported mutation in Enothera lamarckiana, the evening primrose plant. இந்த ஹியூகோ டி விரஸ் ஈனோதீரா லாமார்கியானா என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்திலே முதலில் திடீர் மாற்றத்தை கண்டறிந்தார். சார்ல்ஸ் டார்வின் called mutation as sports. சார்ல்ஸ் டார்வின் அவர்கள் இதனை இயற்கை விளையாட்டு என்று அழைத்தார். நேச்சரே ஓடி பிடிச்சி கண்ணாமூச்சி ரேரேன்னு அந்த காலத்தில் நாங்கள் விளையாடுவோம், அதுமாதிரி நேச்சரே விளையாண்டுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் டார்வின் கூப்பிட்டார். Patson called mutation as a discontinuous change, தொடர்ச்சி அற்ற மாற்றங்கள் என்று இவர் அழைத்தார். யாரு? பேட்சன். டிஸ்கண்டினியூவஸ், கண்டினியூவஸ்னா தொடர்ச்சியான பேரு, டிஸ்கண்டினியூவஸ்னா தொடர்ச்சியற்ற. ஓகேயா? டிஸ்கண்டினியூவஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேட்சன் அவர்கள் கூப்பிட்டார். ரொம்ப பர்ஃபெக்டாக மியூட்டேஷனை டிஃபைன் பண்ணணும், ஜெனட்டிக் பேசிஸில், மரபியல் பேசிஸில் டிஃபைன் பண்ணணும்னா என்ன பாருங்க. A phenomenon which results in alternation of DNA sequences and consequently results in changes in the genotype and the phenotype of an organism. ஒரு உயிரினத்தின் புறத்தோற்றத்திலும் ஜீனாக்கத்திலும் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் எதனால் வருகிறதுனா டிஎன்ஏவோட சீக்வென்ஸில் ஏதானு சேஞ்ச் வந்தால். அப்போ மியூட்டேஷன் திடீர் மாற்றம் என்பது டிஎன்ஏவின் வரிசையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், அந்த உயிரினத்தின் ஜீனாக்கத்திலும் புறத்தோற்றத்திலும் வேறுபாட்டினை தோற்றுவிக்கும். இது ஒரு டெஃபினிஷனாக சொல்கிறாங்க. இந்த மியூட்டேஷனில் நிறையா டைப் இருக்கு. த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் சொமேட்டிக் மியூட்டேஷன், உடல் செல் திடீர் மாற்றம் என்று அழைப்பார்கள். சோமா அப்படின்னா பாடின்னு அர்த்தம். Any change takes place in the somatic cell of an organism is said to be somatic mutation. ஒரு உயிரினத்தின் உடல் செல்களில் நடைபெறக்கூடிய திடீர் மாற்றத்தினைத்தான் உடல் செல் திடீர் மாற்றம் என்று அழைப்பார்கள். நம்மளோட பாடி செல்லில், சொமேட்டிக் செல்லில் எந்த சேஞ்ச் வந்தாலும் சப்சிக்வெண்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகாது. அப்போ பாடி செல்லில் வரக்கூடிய சேஞ்சஸ் நான் ஹெரிட்டபிள், அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Second type is the gametic mutation, also known as the germinal mutation. இனசெல் திடீர் மாற்றம் என்று ஒன்று இருக்கிறது. சடன் சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் இன் த கேமெட்டிக் செல்ஸ். இன செல்கள் போலன் கிரைன் மகரந்தத்தில் நடக்கலாம், எக்கில் நடக்கலாம், ஸ்பெர்மிட்டோசோவா விந்தணுவில் நடக்கலாம், தென் எக் அண்டத்தில் நடக்கலாம். நம்மளோட கேமெட்டிக் செல்லில் இன செல்களில் ஏதான மியூட்டேஷன் நடந்தால் அதுக்கு பேர் கேமெட்டிக் ஆர் ஜெர்மினல் மியூட்டேஷன், இனசெல் திடீர் மாற்றம்னு பேர். இட் இஸ் ஹெரிட்டபிள், அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட இனசெல்களில் நடந்தால் கண்டிப்பாக கடத்தப்படும். ஸோ சொமேட்டிக் மியூட்டேஷன்ஸ் ஆர் நான் ஹெரிட்டபிள் அண்ட் கேமெட்டிக் மியூட்டேஷன்ஸ் ஆர் ஹெரிட்டபிள். இந்த உடல் செல் திடீர் மாற்றம் பாரம்பரியத்தன்மை அற்றது, இனசெல் திடீர் மாற்றம் பாரம்பரியத்தன்மை உள்ளது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேர்ட் இஸ் ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். இயற்கையில் தாமாகவே நடைபெறக்கூடிய திடீர் மாற்றங்களுக்கு தான் ஸ்பான்டேனியஸ், இயற்கை திடீர் மாற்றம் என்று அழைப்பார்கள். இதோட ரீசன் நமக்கு தெரியாது. ரீசன் ஆஃப் திஸ் மியூட்டேஷன் இஸ் அன்னோன், எப்படி நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஃபோர்த் இஸ் இன்டியூஸ்டு மியூட்டேஷன். இன்டியூஸ்டு அப்படின்னா தூண்டுதல்னு பேர். The mutation induced by the mutagens.
திடீர் மாற்ற தூண்டிகளினால் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தை நாம் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் சொல்லுவோம். அது லைட்னால இன்டியூஸ் ஆகலாம், டெம்பரேச்சர்னால இன்டியூஸ் ஆகலாம், கெமிக்கல்ஸ்னால இன்டியூஸ் ஆகலாம், ரேஸ்னால இன்டியூஸ் ஆகலாம். யார் வேணாலும் திடீர் மாற்றத்தை தூண்டலாம். அவங்க யாரெல்லாம் தூண்டுறாங்களோ அவங்களுக்கு மியூட்டாஜென்ஸ் திடீர் மாற்ற தூண்டிகள்னு பேர். இதன் காரணமாக வரக்கூடிய மியூட்டேஷனை நம்ம இன்டியூஸ்டு மியூட்டேஷன் சொல்லுவோம். லைட் உங்களுக்கு தெரியும், ஒளியினால் மாற்றம் வரலாம். அது மாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன் வெப்பநிலை மாறுபாட்டினால் வரலாம். எத்தாயில் ஈத்தேன் சல்ஃபனேட், எத்தாயில் மீத்தேன் சல்ஃபனேட், ஃபார்மால்டிஹைடு, மஸ்டர்டு கேஸ், அது மாதிரி கெமிக்கல்ஸ்னால் வரலாம். அல்ட்ராவயலட் ரேஸ், ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், எக்ஸ் ரேஸ், அது மாதிரி கதிர்கள் படிச்சிருப்பாங்க. அந்த கதிர்களினாலும் தூண்டப்படலாம். அது மாதிரி தூண்டப்பட்டு மியூட்டேஷன் வந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் இன்டியூஸ்டு மியூட்டேஷன் பேர். நெக்ஸ்ட் இஸ் ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். Sudden change takes place in a nucleotide or a pair. We are calling it as gene or a point mutation. ஒரு நியூக்ளியோடைடிலோ அல்லது ஒரு ஜோடி நியூக்ளியோடைடிலோ ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தை நாம் ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றம் என்று அழைப்போம். அல்லது ஜீனில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம், நியூக்ளியோடைடில் ஏற்படக்கூடிய மாற்றம், நைட்ரோஜீனஸ் பேசஸில் ஏற்படக்கூடிய மாற்றம், அது எல்லாத்துக்கும் ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன் பேர். Next is chromosomal aberration or chromosomal abnormality or chromosomal mutation. குரோமோசோமின் அமைப்பில் ஏற்படக்கூடிய ஒழுங்கு மாற்றங்கள். குரோமோசோமில் ஒரு சின்ன செக்மெண்ட்டு போகலாம், குரோமோசோமில் ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து ஆட் ஆகலாம், குரோமோசோமில் ஜீன்ஸ் ரிவர்ஸாக அரேஞ்ச் ஆகிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் பேர் குரோமோசோமல் அபரேஷன். இதனாலேயே என்ன வரலாம், மியூட்டேஷன்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூட்டேஷன். இது ஜீனோட ஸ்ட்ரக்சரில் வருது, இது குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் வருது. அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் வர மியூட்டேஷனுக்கு தான் குரோமோசோமல் அபரேஷன் என்று கூறுவார்கள், குரோமோசோம் ஒழுங்கு மாற்றம் என்று கூறுவார்கள். டெலிஷன் ஆர் டிஃபிஷியன்சி நீக்கம், டியூப்ளிகேஷன் ரெட்டிப்படைதல், இன்வர்ஷன் தலைகீழ் திருப்பம், டிரான்ஸ்லோகேஷன் இடம் மாறுதல் என்று 4 வகையான திடீர் மாற்றங்கள் அதில் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக நம்ம மியூட்டேஷனில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. இந்த மியூட்டேஷன் பேசிஸை வச்சுட்டு என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு பரீட்சையில் கேட்டிருக்கா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆர் யூ ரெடி? Question number 1 for you. The term mutation coined by, திடீர் மாற்றம் என்ற சொல்லை புனைந்தவர், திடீர் மாற்றம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பார்த்த உடனே தெரியும், ஹியூகோ டிவரஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஹியூகோ டிவரஸ். ஜொஹான்சன், the term gene coined by Johansson. ஜீன் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஜொஹான்சன். The term chromosome coined by வால்டேயர். குரோமோசோம்ங்கிற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த வால்டேயருங்கிற ஒரு சயின்டிஸ்ட். The term nucleus coined by ராபர்ட் பிரவுன். உட்கரு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ராபர்ட் பிரவுன். இது படிக்கிறப்ப பாக்கிக்கான ஆன்சரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டெல்லாம் அது ரிலேட்டடாக ஏதாவது கொஷின் கேட்டால் அவங்களால எக்ஸாம்பிள் எழுத முடியும். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? Yes, the correct option is option A, Hugo Devereux. The term mutation coined by Hugo Devereux. பாக்கி 3 ஆப்ஷனும் இந்த கொஷினை பொறுத்தவரையும் ஆன்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. Haploid plants are preferred over diploids for mutation studies because, இதெல்லாம் அப்ளைடு கொஷின் சொல்லுவோம், ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின் சொல்லுவோம். மியூட்டேஷனோட பயன்பாடு அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்டிருக்கா, கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன? ஹப்ளாய்டு அப்படின்னா ஒருமயத்தாவரங்கள்னு பேர், டிப்ளாய்டு அப்படின்னா இருமயத்தாவரங்கள்னு பேர். மியூட்டேஷனை பற்றி ஸ்டடீஸில் திடீர் மாற்றம் தொடர்பான ஒரு கல்வியில் நம்ம நிறையா எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹப்ளாய்டு பிளான்ட் தான் யூஸ் பண்ணுறோம், டிப்ளாய்டை நிறையா யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கா. ஏன்னு காரணம் கேட்டிருக்கா. அப்போ ஹப்ளாய்டுனா என்ன? என் என்று அழைப்போம். டிப்ளாய்டுனா என்ன? 2n அழைப்போம். இதை நீங்கள் தெரிஞ்சுட்டெல்லாம் இந்த ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். The somatic cell of an organism with one set of chromosome is said to be haploid. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம். அது எங்கே இருக்கும்? ஒரு கற்றை குரோமோசோம் நம்மளோட கேமெட்டிக் செல்லில் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாப்ளாய்டுன்னு சொல்லுவோம். சில ஆர்கானிசத்தோட சொமேட்டிக் செல்லுலையும் இருக்கும். அப்போ ஒரு ஆர்கானிசத்தோட செல்லில் 1 செட் குரோமோசோம் இருந்தால் அது ஹாப்ளாய்டுன்னு பேர். 2 செட்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்தால் அதுக்கு டிப்ளாய்டுன்னு பேர். நம்மளை எடுத்துக்கோங்களேன், நம்மளோட கேமெட்டிக் செல்ஸ் இன செல்களில் 23 குரோமோசோம் இருக்கும், இதை ஹாப்ளாய்டுன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட பாடி செல் சொமேட்டிக் செல்லில் எவ்வளோ இருக்கும்? 46 குரோமோசோம்ஸ் இருக்கும், டிப்ளாய்டுன்னு பேர். நம்ம ஸ்டடி பண்ணுறப்ப, மியூட்டேஷன் ஸ்டடி பண்ணுறப்ப நிறையா இந்த பிளான்ட்டை தான் நம்ம ப்ரிஃபேர் பண்ணுறோம். இது இல்லை.
அப்போ ஹாப்ளாய்டு பிளான்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போலன் ஹையர் பிளான்ட்ஸ் உயர் தாவரங்களில் போலன் கிரைன் மகரந்தத்துலேருந்து ஹாப்ளாய்டு பிளான்ட்டாக நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக் இருக்குது பாருங்களேன், அதுலேருந்து ஹாப்ளாய்டு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஹாப்ளாய்டு பிளான்ட்டை ஏன் ரிசர்ச்சுக்கு நிறையா நம்ம ப்ரிஃபேர் பண்ணுறோன்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கா செக் பண்ணணும். ஆர் ரெசசிவ் மியூட்டேஷன் எக்ஸ்பிரஸ் இமீடியட்லி. மியூட்டேஷனில் டாமினன்ட் மியூட்டேஷன் ஓங்கு திடீர் மாற்றம்னு இருக்குது, ரெசசிவ் திடீர் மாற்றம் ஒடுங்கு திடீர் மாற்றம்னு இருக்குது. ஒரே ஒரு செட்டு குரோமோசோம் இருக்கிறதுனால ரெசசிவ் மியூட்டேஷன் என்ன ஆகும்னா உடனே இதில் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். அப்போ டாமினன்ட் மியூட்டேஷன் ஒங்கு திடீர் மாற்றம், ரெசசிவ் மியூட்டேஷன் ஒடுங்கு திடீர் மாற்றத்தில் ஒடுங்கு திடீர் மாற்றம் இதில் உடனே எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால இந்த ஸ்டடிக்கு இதை ப்ரிஃபேர் பண்ணுறா. இண்டக்ஷன் ஆஃப் மியூட்டேஷன் இஸ் ஈஸியர். திடீர் மாற்றத்தை தூண்டுதல் என்பது எளிது. இது தப்பு. ஹாப்ளாய்டு பிளான்ட்லேயும் ஈஸியாக பண்ண முடியும், டிப்ளாய்டு பிளான்ட்லேயும் ஈஸியாக பண்ண முடியும். இது வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. கல்ச்சரிங் இஸ் ஈஸியர். ரெண்டு பேருமே ஈஸியாக கல்ச்சர் பண்ண முடியும். அப்போ இதுவும் ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. டாமினன்ட் மியூட்டேஷன் எக்ஸ்பிரஸ் இமீடியட்லி. ஓங்கு திடீர் மாற்றம் உடனடியாக வெளிப்படும். இதோட இதுதான் வெளிப்படும். ஏன்னா ரீசன் என்னன்னா ஒரே ஒரு செட்டு குரோமோசோம் இருக்கிறதுனால அந்த டாமினன்ட் கேரக்டரோட டாமினன்ட் மியூட்டேஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ளாய்ட்லேயும் இது எக்ஸ்பிரஸ் ஆகும், ஹாப்ளாய்ட்லேயும் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆனால் இந்த ஹாப்ளாய்டு ரெசசிவ் மியூட்டேஷன் இருக்கு பாருங்களேன், அது என்ன ஆகும்னா இதில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆக முடியும். அப்போ ஹாப்ளாய்டு கண்டிஷனில் இதோட இது பயங்கர ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால இதை தான் ப்ரிஃபேர் பண்ணுறாங்க. இதுதான் இதுக்கான சரியான ஆன்சராக இருக்க முடியும். அப்போ மியூட்டேஷன் சடன் சேஞ்ச் அது ஹாப்ளாய்டு பிளான்ட்லேயும் நடக்கும், டிப்ளாய்டு பிளான்ட்லேயும் நடக்கும். மியூட்டேஷன் ஸ்டடியில் இதுதான் ரெசசிவ் மியூட்டேஷன் ஈஸியாக எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால இதுக்கு எடுத்துப்பாங்க. ஆன்சர் செக் பண்ணிவிடுவோமா? எஸ், கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. ரெசசிவ் மியூட்டேஷன் எக்ஸ்பிரஸ் இமீடியட்லி. டாமினண்ட்டோட அது ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிரஸ் ஆகும். பாக்கி 3 ஆப்ஷனும் இந்த கொஷினை பொறுத்தவரையும் சரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. Haploids are more suitable for mutation studies than the diploids. அதையே வேறு மாதிரி கொடுத்துருக்கா, வேறு ஆப்ஷன் கொடுத்தோம். ஒருமைய தாவரங்கள் இருக்குது பாருங்களேன், திடீர் மாற்றம் பற்றிய ஒரு ரிசர்ச்சுக்கு ஸ்டடிக்கு டிப்ளாய்டோட ஹாப்ளாய்டை நிறையா நம்ம ஏன் எடுத்துக்கிறோம்? இது வேறு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், கொஞ்சம் சரியாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். ஆல் மியூட்டேஷன்ஸ் வெதர் டாமினன்ட் ஆர் ரெசசிவ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹாப்ளாய்ட்ஸ். டாமினண்ட்டாக இருக்கட்டும், ரெசசிவாக இருக்கும், இது ரெண்டும் எங்கே எக்ஸ்பிரஸ் ஆகும்னா ஒருமைய தாவரங்களிலே வெளிப்படும். டாமினன்ட் ஆஸ் வெல் அஸ், இதை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். டாமினன்ட் அப்படின்னா ஓங்கு, ரெசசிவ் அப்படிங்கிறது ஒடுங்கு. இது ரெண்டுமே ஹாப்ளாய்டில் எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. ஹாப்ளாய்ட்ஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ்லி மோர் ஸ்டேபிள் தேன் டிப்ளாய்டு. இருமையத் தாவரங்களை விட ஒருமையத் தாவரங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இனப்பெருக்கத்தில் ரொம்ப நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ரெண்டு பேருக்குமே அந்த ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டி இருக்கும், ஸ்டெபிலிட்டி இருக்கும். மியூட்டாஜென்ஸ் பெனட்ரேட் இன் ஹாப்ளாய்ட்ஸ் மோர் எஃபெக்டிவ்லி தேன் டிப்ளாய்ட்ஸ். மியூட்டாஜென்ஸ் அப்படின்னா திடீர் மாற்ற தூண்டிகள்னு பேர். அது ஒருமையத்தாவரங்களில் இருமையத்தாவரங்களை விட எளிதாக உள்ளே செல்லும். மியூட்டாஜனை கொடுத்து நம்ம மியூட்டேஷனை தூண்டுவோம். திடீர் மாற்ற தூண்டிகளின் துணை கொண்டு திடீர் மாற்றமானது தூண்டப்படும். அது ரெண்டு பேர் உள்ளே ஈஸியாக பெனட்ரேட் ஆகும். ஹாப்ளாய்டில் ஃபாஸ்ட்டாக பெனட்ரேட் ஆகும், டிப்ளாய்டில் ஸ்லோவாக பெனட்ரேட் ஆகும்லாம் கிடையாது. அப்போ இதுவும் ஆன்சராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஹாப்ளாய்ட்ஸ் ஆர் மோர் அபண்டன்ட் இன் நேச்சர். ஒருமைய தாவரங்கள் இயற்கையில் அதிகமாக காணப்படுகின்றன இல்லை, இது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் ரைட்டாக இருக்க முடியும். ஏன்னு பார்ப்போம். நம்ம டாமினன்ட் கேரக்டர், ரெசசிவ் கேரக்டர்னு சொல்லிவிட்டு 2 கேரக்டரை நம்ம படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம்? மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் படிக்கிறப்ப படிச்சிருப்போம். The character expressed in the F1 generation is said to be the dominant character. The character which is not expressed or suppressed in the F1 generation is said to be recessive. முதல் செய் தலைமுறையில் வெளிப்படுகின்ற பண்பிற்கு ஒங்கு பண்பு என்று பெயர், முதல் செய் தலைமுறையில் மறைக்கப்படுகின்ற பண்பிற்கு ஒடுங்கு பண்பு என்று பெயர். இருமைய நிலையில் 2 ஜீன் இருக்கிறதுனால டாமினன்ட் ஜீன் என்ன பண்ணும்? ரெசசிவ் ஜீனோட கேரக்டரை சப்ரஸ் பண்ணும். அதாவது கேபிட்டல் டி ஹோமோசைகஸ் படிச்சிருப்பீங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி இது ஹெட்டரோசைகஸ் படிச்சிருப்பீங்க, ஸ்மால் டி ஹோமோசைகஸ் படிச்சிருப்பீங்க. இது நெட்டை, இது குட்டை, இது ஹோமோசைகஸ், இது ஹோமோசைகஸ், இது ஹெட்டரோசைகஸ். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டாமினன்ட் கேரக்டரை பொறுத்த வரையும் ஹோமோசைகஸ் கண்டிஷன்லேயே எக்ஸ்பிரஸ் ஆகும், ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன்லேயே எக்ஸ்பிரஸ் ஆகும். ரெண்டுமே டிப்ளாய்டு இருமயத்தில் இருக்கும்.
ஆனால் ரெசசிவ் கேரக்டர் எடுத்துட்டோம்னா ஹோமோசைகஸ் கண்டிஷனில் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். இதை பேசிஸாக வச்சுட்டு வாங்குவோம். ஆல் மியூட்டேஷன் வெதர் டாமினன்ட், அது டாமினண்ட்டாக இருக்கலாம் ஒரு ரெசசிவாக இருக்கலாம், இது ஹாப்ளாய்டில் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஹாப்ளாய்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிப்ளாய்டாக இருக்கிறது என்னவா மாறும், கேபிட்டல் டீயாக மாறும், ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக மாறும், ஆர் ஸ்மால் டீயாக மாறும். அப்போ இந்த ஹாப்ளாய்டு கண்டிஷனில் அது டாமினண்ட்டாக இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, ரெசசிவாக இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இதுதான் பர்ஃபெக்ட் ஆன்சராக இருக்க முடியும் மியூட்டேஷனை பொறுத்தவரையும். ஓகேயா, ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? எஸ், கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ, ஆல் மியூட்டேஷன். அனைத்து திடீர் மாற்றங்களும் வெதர் டாமினன்ட் ஆர் ரெசசிவ், ஒங்குதன்மையுடையதாக இருக்கலாம் ஒடுங்குதன்மையுடையதாக இருக்கலாம், எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹாப்ளாய்டு ஒருமைய தாவரங்களிலே கண்டிப்பாக வெளிப்படும். ஏன்னா அதில் 1 செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்குது, டிப்ளாய்டில் 2 செட்ஸ் இருக்கும். அப்போ டாமினன்ட் என்ன பண்ணுவா, ரெசசிவை சப்ரஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டிப்ளாய்டு தாவரங்கள் இருமைய தாவரங்களிலே ஓங்குதன்மை உள்ளது, ஒடுங்குதன்மையுடையதை சப்ரஸ் பண்ணுறதுக்கான தடுப்பதற்கான வெளிப்பாடை தடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஹாப்ளாய்டில் ஒரு கற்றை இருக்கிறதுனால கண்டிப்பாக அது தன்னோட கேரக்டர் என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். பாக்கி 3 ஆப்ஷனும் இந்த கொஷினை பொறுத்தவரையும் தப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. Which one of the following is wrong statement regarding mutation? திடீர் மாற்றம் தொடர்பாக ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. அதில் ராங் ஸ்டேட்மெண்ட், தவறான கூற்று, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ரைட்டை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, இந்த கொஷினுக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சராக வரும். பார்ப்போமா? Change in a single base pair of DNA does not cause mutation. வார்த்தை என்ன பாருங்க, ஒரு நைட்ரஜன் டிஎன்ஏவின் நைட்ரஜன் காரத்திலே சேஞ்ச் வந்ததுன்னா திடீர் மாற்றத்தை உண்டாக்காதுன்னு கொடுத்துருக்கா. தப்பு. நைட்ரஜன் காரத்தில் 1லேயோ 2லேயோ ஒரு நியூக்ளியோடைட்லேயோ 2 நியூக்ளியோடைட்லேயோ ஜீன்லேயோ சேஞ்ச் வந்தால் கண்டிப்பாக அது என்ன பண்ணும், மியூட்டேஷனை காஸ் பண்ணும். இங்கே காஸ் பண்ணாதுன்னு கொடுத்துருக்கா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கொஷினை பொறுத்தவரையும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ராங் ஸ்டேட்மெண்ட். இதுதான் சரியான ஆன்சராக இருக்க முடியும். பாக்கியெல்லாம் ரைட்டாக தான் இருக்க முடியும், ஏன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க. deletion and insertion of base pairs cause frame shift mutation. கட்ட நகர்வு திடீர் மாற்றம்னு சொல்லுவோம். அதாவது நீக்கமோ சேர்க்கையோ நைட்ரஜன் காரங்களில் வந்தால் அது ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷனை உண்டாக்கும். எஸ், இது சரியான ஒரு கூற்று. நெக்ஸ்ட் பாருங்க. கேன்சர் செல்ஸ் காமன்லி ஷோ குரோமோசோமல் அபரேஷன். புற்றுநோய் செல்களிலே கேன்சர் செல்ஸ் நம்ம பாடியில் இருந்ததுன்னா அதில் குரோமோசோம் ஒழுங்கு மாற்றங்கள் காணப்படும். எஸ், காணப்படும். இதுவும் சரியான கூற்று. UV and gamma rays are mutagens. புற ஊதா கதிர்களும் காமா கதிர்களும் திடீர் மாற்ற தூண்டிகளாக செயல்படும். இதுவும் கரெக்ட். இப்போ 4 ஸ்டேட்மெண்ட்டில் 3 கரெக்டு, ஒன்று மட்டும்தான் நம்ம தப்புன்னு சொன்னோம். அது சரியான ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? எஸ், பாருங்கோ, கரெக்ட் ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இட் இஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுதான் சரி. பாக்கி 3 இந்த கொஷினை பொறுத்தவரையும் சரியான ஆன்சராக இருக்காது. Dear students, chromosomal aberration, chromosomal abnormality, chromosomal mutation, somatic mutation, germinal mutation, spontaneous mutation, induced mutation எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அது ரிலேட்டடாக எக்ஸாமினேஷனில் கேட்ட கொஷின்ஸையும் பார்த்தோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் வேற ஒரு முக்கியமான கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.